ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இப்போ தான் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிங்கர் சிப்ஸ், அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்டிலே சுலபமான முறையில் எப்படி செஞ்சு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு ஃபிங்கர் சிப்ஸ் வேணும்னா நான் சொல்கிற 3 சீக்ரெட் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவையான ஃபிங்கர் சிப்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ஃபிங்கர் சிப்ஸ் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீட்டவாக்கு சைஸில் பெருசாக வாங்கி வச்சுக்கணும். அந்த மண் போகிற அளவுக்கு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி இப்படி எடுத்து வச்சுக்கணும் பிளேட்டில். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கிற தோலை பீலரை பயன்படுத்தி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். குழந்தைங்க பாவம் ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிடாமல் ஏங்கி கிடப்பாங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துங்க. இப்போ நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஒரு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி துடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கட்டரை பயன்படுத்தி உருளைக்கிழங்கு இருக்கிற 2 எட்ஜஸையும் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கான கட்டர்ஸ் தனியாக கிடைக்கிது. நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் நார்மல் கட்டரையே பயன்படுத்தி நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே நீங்கள் நல்லா திக்காக கட் பண்ணிக்கோங்க. தின்னாக கட் பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப குட்டியாக மாறிடும். அதுக்காக நீங்கள் கட் பண்ணும்போதே நல்லா பெருசாக கட் பண்ணிவிடுங்க. சீக்ரெட் டிப்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்படி ஒரு பவுலில் கோல்டு வாட்டர், அதாவது சில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம அறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதோடு சேர்த்துக்கோங்க. இது 20 நிமிஷம் இந்த சில் தண்ணியில் ஊறணும். அதில் இருக்கிற ஸ்டார்ச் போகிறதுக்காக இப்படி நாம் சில் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். சீக்ரெட் டிப்ஸ் செகண்ட் என்ன அப்படின்னா, அந்த 20 நிமிஷம் சில் தண்ணியில் ஊறியிருக்கும் இல்லையா, அதை கை பொறுக்கிற சுடு தண்ணியில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதாவது கோல்டு வாட்டர்லேருந்து ஹாட் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதை ஒரு 20 நிமிஷம் ஊறணும். நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்போதைக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நிறையா மெத்தடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பல்காக ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சில் தண்ணியில் 20 நிமிஷமும், செகண்ட் டைம் சுடு தண்ணியில் 20 நிமிஷமும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்டியாக ஃபிங்கர் சிப்ஸ் கிடைக்கும். இப்போவே பாருங்கள், தண்ணியில் அப்படியே அந்த ஒயிட்டாக இருக்கும். அந்த ஸ்டார்ச் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்குது. நான் சொன்னது எதுக்குன்னா, சில் தண்ணியில் நம்ம ஊற வச்சாவே அந்த ஸ்டார்ச் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் சுடு தண்ணியில் 20 நிமிஷம் ஊறியிருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரு ட்ரை பிளேட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில், அதாவது காட்டன் துணியில் நம்ம ட்ரை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்க, அதை இப்படி தனித்தனியாக போட்டு ஒரு 15 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் நீங்கள் காய வச்சுருங்க. நீங்கள் ஃபேனுக்கு அடியில் காய வச்சாலும் சரி, வெயிலில் காய வச்சாலும் சரி, அது கொஞ்சம் கூட அந்த உருளைக்கிழங்குல தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 15 நிமிஷம் நல்லா காய வச்சுருங்க. லைட்டாக தண்ணி இருந்தால் கூட அந்த துணியிலே வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் தான் நாம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுலையே 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரையில் உருளைக்கிழங்கு ஒயிட்டாகவே தான் இருக்கும். பாருங்கள், இப்போது நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் உருளைக்கிழங்க போட்டிருக்கேன். இது நம்ம என்ன பண்ணாலும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற கிழங்கு நல்லா வெந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ஒயிட்டாகவே தான் இருக்கும், ஆனால் உள்ளே நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணது வெள்ளையாகவே தான் இருக்குது, ஆனால் உள்ளே சூப்பராக வெந்திருக்கும்.
இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் வந்து நாம் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ வந்து உள்ளே ஆல்ரெடி ஃபஸ்ட் டைமே வெந்துருச்சு. செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியே நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விடவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா இப்போ எப்படி வெந்துருச்சுன்னு? நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. வெளியவும் நல்லா கிறிஸ்பியாக தெரியுது. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் சில் வாட்டர், செகண்ட் 20 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரையில் ஒயிட்டாக இருக்கும். செகண்ட் டைம் ஃப்ரையில் நம்ம ஆசைப்பட்ட எதிர்பார்த்த ஃபிங்கர் சிப்ஸ் கிடச்சிடும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிங்கர் சிப்ஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அது கூட கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் சில்லி பவுடருக்கு பதிலாக பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நல்லது. கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சில்லி பவுடருக்கு பதிலாக பெப்பர் பவுடரையும் உப்பையும் பயன்படுத்தி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சுவையான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமான மெத்தட். நீங்கள் வந்து பல்காக கட் பண்ணி நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுருங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கிழங்கு சூப்பராக வெந்திருக்குது. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற